தோழர்களின் அலுவலகம் புகுந்து பெண் வீட்டார் கண்ணாடிகளை அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. நெல்லை பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தைச் சேர்ந்த உதயாச்சாயினி என்ற 23 வயது இளம் பெண்ணும், நம்பிக்கை நகரைச் சேர்ந்த மதன்குமார் என்ற இளைஞரும் 6 வருடங்களாக காதலித்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வேறு சாதி என்பதால் பெண் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் வீட்டில் இருந்து வந்த பெண் காதலனுடன் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தஞ்சமடைந்ததாகவும், தோழர்கள் அவர்களுக்கு சாதி மறுப்பு பதிவு திருமணம் செய்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. தங்கள் வீட்டு பெண்ணை காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் கம்யூனிஸ்ட் ஆபீஸில் வைத்து காதலனுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக பெண் வீட்டாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து பந்தல் ராஜா என்பவரது தலைமையில் பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் தங்கள் வீட்டு பெண் எங்கே என்று கேட்டு கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்று வாக்குவாதம் செய்தனர். முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்புக்கு போலீசார் போடப்பட்டிருந்த நிலையில் உள்ளே புகுந்து அலுவலக அறையின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி காதலர்கள் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று தேடினர். அலுவலகத்துக்குள் நின்றிருந்த பெண் வழக்கறிஞரை பிடித்து தள்ளி தங்கள் பெண் தங்களுக்கு வேண்டும் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தனர். பெண் மாயமானதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த உதவி ஆய்வாளரை பிடித்து நியாயம் கேட்டனர். அலுவலகத்திற்குள் படுத்து உருண்ட பெண்களை அப்புறப்படுத்த இயலாமல் போலீசார் தவித்து நின்றனர். தகவல் அறிந்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டதால் ரகளையில் ஈடுபட்டவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் அங்கிருந்து செல்ல மறுத்ததோடு, உங்கள் வீட்டு பெண் என்றால் இப்படி திருமணம் செய்து வைப்பீர்களா என்று கேள்வி எழுப்பியபடி அழுது கொண்டிருந்தனர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தது தெரிய வந்ததால் பெண் வீட்டார் அங்கு சென்றனர். தங்கள் கட்சி அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்துக்கு மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டதாக பெண்ணின் தாய், சகோதரி என 7 பெண்கள் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் அமுல் ஜெயசிங்.